கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் இயேசு கிறிஸ்து நல் வார்த்தை கொண்டு வருகிறேன். யோவான் 1:12 சொல்வது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுக்கு பிறந்த பிள்ளையா மாறுகிறார். பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு கலெக்டர் பிள்ளைகள் பெருமையா பேசலாம், டாக்டர் பிள்ளை பெருமையா பேசலாம். எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவனுக்கே நீ பிறந்துட்டுனா, தேவனுக்கு பிள்ளையா மாறின உடனே உன்னை அடிமைப்படுத்தின இருந்த எதெல்லாம் நீ அடிமைத்தனத்துல இருந்தாயோ, கெட்ட பாவத்தில் இருந்தாயோ, அதெல்லாம் உன்னை விடுவித்து நீ செய்த பாவங்களுக்காக, நீ செய்த அக்கிரமங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றிலும் அவர் அடி வாங்கி, அவர் சிலுவை சுமந்து, அவர் ரத்தத்தை செஞ்சு, அவர் ஜீவனை கொடுத்து, தன் சொந்த குமாரன் இயேசு தன் ஜீவனே கொடுத்து அவருடைய பிள்ளையா நம்ம மாற்றி இருக்கிறார். தேவனுக்கு பிள்ளையா மாற அது ஒரு கிருபை. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்காரு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்குமா நீ வந்துட்டனா, அவர் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கார். நீங்க என்ன, அவருடைய நாமத்தினால நீங்கள் பிசாசுகளே துரத்தலாம். மார்க் 16:17 என் நாமத்தினால நீ பிசாசே துரத்துவாய், நீ எங்கேயும் போத்தல. அவர் நாமத்தை சொல்லி உன் ஆட்டி படைக்கிற பொல்லாத பேயிலிருந்து, பொல்லாத வியாதியிலிருந்து, பொல்லாத தலைவிலிருந்து என்னென்னலாம் காரியம் கொண்டு கெட்ட கட்டு காரியங்கள் இருக்கு. நீ அடுத்தவனை நம்பாமல் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால, விசுவாசியா இருப்பது, அவர் நாமத்தினால் பிசாசே துரத்துவாய். அவர் நாமத்தில் கைகளை வைத்து ஜெபம் பண்ண வியாதி எல்லாம் பறந்து போகும். நீ செய்து பாரு, விசுவாசமா அவரை ஏற்றுக்கொண்டுப்பார், விசுவாசத்துல அவருடைய வார்த்தை கேட்டுப்பார். கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கா. நீ தேவனுக்கு பிறந்த பிள்ளையா இருக்கா. உன் தாய் தகப்பன் சொந்த ஜாதி ஜனங்கள் கைவிட்டாலும் தேவனுக்கு பிறந்ததுனால, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளையா இருக்கிற மரணம் பறிந்து வரை உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.